வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். கிராமத்து முறையில் நண்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ எடை நண்டு வாங்கியிருக்கோம். நண்டை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து இன்னைக்கு நண்டோட குழம்பு வைக்க போகிறோம். வாழைக்காயை அவிச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி 3 நைஸாக நறுக்கி நல்லா சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். சீரகம், சோம்பு, மல்லி சேர்த்து அரைச்ச வீட்டு தூள் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்க நண்டை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு பூண்டு, மிளகு நல்லா நச்சு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். புளி தேவையான அளவு கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்தோடனே அவிச்சு வச்சிருந்த வாழைக்காயை அதோட சேர்த்துக்கணும். குழம்போட நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்து தேவையான அளவுக்கு நல்லா உங்களுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு நல்லா வத்த விட்டு இறக்கிக்கலாம். கிராமத்து முறையில் நண்டு குழம்புல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு இறக்குற ஸ்டேஜில் வந்துருச்சு. கருவேப்பிலை தூவி, பச்சை கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தூவி இறக்கிக்குங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு பாருங்கள். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.